ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷேடோ ஃப்ரேம். நான் உங்க ஹோஸ்ட். நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட்ல ஒரு வெறித்தனமான கிரைம் த்ரில்லர் மலையாள படமான டொமினிக் லேடிஸ் பர்ஸ்ங்கிற படத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ போலீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்திட்டு வர்றாரு. போதுமான அளவு வருமானம் இல்ல அப்படின்னாலும், ஏதோ சின்ன சின்னதா கிடைக்கிற கேஸ் எல்லாம் நடத்திட்டு, தன்னோட பொழப்ப ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ அவர் கையில ஒரு பர்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த பர்ஸ் யாரோடது? யார் மிஸ் பண்ணா? அப்படின்னு தேடி போற நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிளைமேக்ஸ், ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்ட நம்ம நெனச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் ஒரு தட்டி தட்டி விட்டுருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு ஆள் தேவை அப்படிங்கிற விளம்பரத்தை தான் காட்டுறாங்க. அந்த விளம்பரம் ஊர் பூராவே இருக்கு. ஸோ இப்போ அந்த போஸ்டரை பார்த்தா விக்கிங்கிற ஒருத்தர் வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த அட்ரஸ்க்கு போய் ஒரு வீட்டோட கதை தட்டி, சார் டொமினிக் இருக்காங்கவும், தம்பி அந்த ஆள் வீடு மேலே இருக்குன்னு சொன்னதும் அவனும் ஓகேன்னு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பவும் இந்த ஆள், ஆமா அந்த ஆளை தேடி டெய்லி ஒருத்தன் வரான், ஆனால் யாரையுமே இந்த ஆள் வேலைக்கு சேர்த்துக்கிட மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அப்படி இந்த ஆள் புலம்புறத கேட்டுட்டு விக்கி நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போனதுமே நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி டீல் பண்ண ஒரு கேஸை பத்தி டீட்டெயிலா யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காரு போல. அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே இந்த வீட்டையும் சுத்தி பார்க்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி போலீஸ்ல வேலை பார்த்துருக்காருன்னு தெரிய வருது. அண்ட் அதே டைம் நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. அப்போ அவரை பார்த்து பயந்துகிட்டே, சார் நோட்டீஸ்ல இருக்கிற ஆட் பார்த்து இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு சொல்லவும் இவரும் உட்காருன்னு சொல்றாரு. உட்கார்ந்ததும் கேள்வி எதுவும் கேட்பாருன்னு பார்த்தா எந்த கேள்வியுமே கேட்காம, கங்க்ராட்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களோட முதல் கேஸுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வருவாரு. வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல் போயிட்டு 2 பேரும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. விக்கிக்கு ஆர்வம் தாங்கல, நம்மள எப்படி செலக்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் ஹீரோ எந்த அளவுக்கு நோட் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாங்க. நீ உள்ள வரும்போது உன் கண்ணுக்குள்ள இருக்க கருவளையத்தை வச்சு நீ நைட்டு தூங்கலங்கிறதையும், அவன் கையில இருக்க டேட்டோட லாங்குவேஜ் போர்ச்சுகல் இல்லைன்னா பிரேசில், உன் கையில இருக்கிற டோனை பார்க்கும்போது நீ கண்டிப்பா ஒரு ஹாட்டான பிளேஸுக்கு தான் போயிருப்ப. ஸோ ஹாட்டான பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில். அப்புறம் நீ போட்டிருக்க பேண்ட், வாட்ச், ஷூ எல்லாமே வந்து பிராண்டடா போட்டிருக்க. கண்டிப்பா நீ வசதியான பையனா தான் இருப்ப. அதனால சம்பளத்தை கேட்டு என்ன தொல்லை பண்ண மாட்டேன். புக் மை ஷோவோட நோட்டிபிகேஷன் உன் ஃபோன்ல பார்த்தேன். ஸோ நீ வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி பார்த்துருக்க. ஸோ அதனால உனக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உன்னை செலக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கடைசியா உன் பேண்ட் பேக்ல இருக்க கீச்சனை வச்சு நீ பைக் வச்சிருக்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட இருந்த ஓனர் காரையும் இப்போ தான் உடச்சி ஒர்க் ஷாப்ல விட்டுருக்கேன். அதனால வெளியே போவோம் பைக் யூஸ் ஆகும். இதனாலதான் உன்னை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இவனும் சரியான ஆள்கிட்ட தான் நம்ம வேலைக்கு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்புறம் அந்த சாப்பாட்டோட பில்லை இவன் தலையிலேயே கட்டிட்டு போகும்போது, சார் நீங்க சொன்னது கொஞ்சம் தப்பு. நான் அந்த டேட்டுவை கோவால போட்டேன். இந்த டேன் கூட நானும் எங்க மாமாவும் துபாய் போயிருந்தோம். அதனாலதான் கொஞ்சம் கருத்துட்டேன்னு சொல்லவும், இவர் அதெல்லாம் பெரிய விஷயமா, இன்வெஸ்டிகேஷன் வரும்போது சில யாராவது இருக்கத்தான் செய்யும்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்ல போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போதே என்ன சார் என்ன கேஸ், எங்க போறோன்னு கேட்கவும், இவரும் பர்சனல் ஒரு ஆளை காட்டி இந்த ஆளோட பேர் சோமன், இந்த ஆள் தான் நம்ம கேஸ், இந்த ஆளை தான் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மேல மோதி ஒருத்தன் பர்ஸை கீழே போடுறான். அதை நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்துட்டு விக்கியும் நம்ம ஹீரோவும் பைக்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. விக்கியும் நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, விக்கி சார் நீங்க இதுக்கு முன்னாடி போலீஸ்ல வேலை பார்த்தீங்களா? ஆமா போலீஸ்ல தான் வேலை பார்த்தேன். ரொம்ப நேர்மையான போலீஸுங்கிறதுனால அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் மெமோன்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சோமன் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போவும் இவங்களும் போறாங்க. அப்போ நம்மளால சும்மா நிற்கிறதாங்க கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர் பார்த்துட்டு, சார் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கவும், ஆமா டஸ்ட்பின் வேணும் க்ரீன் கலர்னு சொல்லவும், என்ன சார் சொல்றீங்க, இங்க இருக்கிறது எல்லாமே ரெட் கலர் தான், க்ரீன் கலர் இல்லைல்ல, அப்போ நானே பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு. நம்ம ஆள் சொல்லும்போது தான் நம்ம ஆளுக்கு கலர் பிளைட்னஸ் இருக்குங்கிறதே நமக்கு தெரியுது. அங்க இருந்த டஸ்ட்பின் எல்லாமே சிவப்பு தான், ஆனால் நம்ம ஆள் கண்ணுக்கு மட்டும் அது கிரீன் கலர்ல தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்க நம்ம சோமன் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஹோட்டல் போவாரு. அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் விக்கியும் அங்கே போனதும், அந்த ஆள் ஆயுதம் எதுவும் வச்சிருக்காருன்னு தெரியல. அதனால நான் உள்ள போய் ஒரு 15 நிமிஷத்துல வெளியே வரல அப்படின்னா, நீ பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அங்க சுதாகர்னு ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவர்கிட்ட போய் கோட் ரெட்டுன்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்ட்டு நம்மளால அந்த சோமனை ஃபாலோ பண்ணிட்டே போயிருப்பான். போய் ரூம் கதவை தட்டிட்டு அந்த ஆளையும், அந்த ஆள் கூட ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடியுமே நம்மளால வீடியோ எடுக்கிறாப்புல அவரோட போன்ல. யோ யாரையா நீ, நானும் என் பொண்டாட்டியும் தனியா இருக்கிறத வீடியோ எடுக்கிற? எது உங்க பொண்டாட்டியா? எது உங்க பொண்டாட்டி மல்லியா மேடமா? இது பார்க்க அழகா கொழு கொழுன்னு இருப்பாங்க. இங்க என்ன ஒல்லியா இருக்காங்க? என்ன சார் உங்க பொண்டாட்டி மல்லிகா தான் உங்கள செக் பண்றதுக்கு என்ன அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா நீங்க இன்னொரு பொண்ணு கூட ரூம் போட்டு ஜாலியா இருக்கீங்க. ஓகே சார் என்னோட வேலை முடிஞ்சுட்டு இந்தாங்க சார் என் கார்டு. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல சந்தேகம் தான் நீங்க என்னதான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, அந்த ஆள் சோமன் அப்படியே பதறி போய், என் பொண்டாட்டி எவ்வளவு தந்தா உங்களுக்கு, அதை விட நான் அதிகமா தரேன். இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம். அது எப்படி சார், நான் வாங்கின பணத்துக்கு நான் உண்மையா இருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி உங்களை ஒரு ஹோட்டல்ல மடக்கி பிடிக்கணும்னு பார்த்தேன். ஆனா நீங்க அங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா அங்க இருந்து இந்த லேடி மாதிரி தெரியலையேன்னு சொல்லும்போது, இப்போ அவங்க கூட இருந்த லேடி வந்து டென்ஷன் ஆகி, என்னையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணு கூட இருக்கியா, என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ இல்லம்மா அந்த ஆள் போய் சொல்றான். சரி சார் நீங்க கெஞ்சுற அளவுக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேக்ல இருந்து ஒரு கேமரா எடுத்து காட்டுறான். பாத்தீங்களா நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணி காசு பறிக்க பாக்குறா.
நல்ல வேளை நான் வந்தேன். இல்லன்னா உங்க வீடியோலாம் டெலிகிராம்ல வைரல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிருவாரு. உடனே நம்ம சோமனும் ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, அப்புறம் நான் எப்படி சம்பாதிக்கிறது? நான் சம்பாதிக்க வேண்டாமா? அதுக்கு தான் வச்சேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் வெளிய வந்துட்டு நம்ம ஹீரோவ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. உடனே நம்மளும் சரி இந்த விஷயம் தெரியாம இருக்கணும்னா ஒரு 50,000 நம்ம சொல்லி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் ஒரு 50,000 மாத்தி விடுறாரு. உடனே 50,000 வாங்கிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதையும் வாங்கிட்டு நம்ம ஆளு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர்ட்ட கால் பண்ணி எல்லாத்தையும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. உடனே அப்ப அவரும் எப்ப எல்லாத்தையும் மல்லிகாட்ட சொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது, மல்லிகாவா? மல்லிகான்னு யாரையும் எனக்கு தெரியாது. அப்பந்தான் நம்ம ஆள் பிளாக்மெயில் பண்ணி பணத்த மட்டும் தான் அடிச்சிருக்கான்னு தெரியுது. அப்புறம் கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே இந்த வீட்டோட ஓனர்ட்ட குடுக்கும்போது, "எதுக்குடா இதெல்லாம் வாங்கிட்டு வர?" "அட எத்தன வாட்டி நீங்க எனக்கு சாப்பாடு பண்ணி போட்டுருப்பீங்க. அதனால இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல." "சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பைப் லீக் ஆகுது என்னன்னு பாரு" அப்படின்னு சொல்லவும், "மேடம் நான் சர்வீஸ்ல இருந்தா இந்நேரம் பெரிய போலீஸ் ஆயிருப்பேன். என்னது நான் போய் பைப்பு பார்க்கிறதா? என்ன போய் பிளம்பிங் வேல பார்க்க சொல்றீங்களா? சரி ஓகே நீ இத பண்ண வேண்டாம். நான் அன்னைக்கு ஆஸ்பத்திரி போனப்போ கீழ ஒரு பர்ஸ் கிடந்துச்சு. அந்த பர்ஸ அந்த ரிசப்ஷன்ல கேட்டு பார்த்தேன். ரெஸ்பான்ஸ் பண்ணல. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு பார்த்தா அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால கொண்டு வந்துட்டு அந்த பர்ஸோட ஓனர் மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா?" எது பர்ஸோட ஓனர கண்டுபிடிக்கணுமா? அது ஒரு கேஸு. அத நான் செய்யணுமா? அடேங்கப்பா! இன்னைக்கு நீ பார்த்த கள்ளக்காதல் கேஸ விட இது ஒண்ணும் மோசமான கேஸ் இல்ல. அப்படிங்கிற மாரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் டிவில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ஒரு பிரபலமான நடிகை அவரோட கணவர் கொன்னுட்டாருங்கிற மாதிரி அத பார்த்துட்டு நம்ம ஆளு, இது அவரு பண்ணல. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படி இல்லன்னா காதலன் தான் பண்ணியிருப்பான். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லவும், கரெக்ட்டா அந்த இடத்துக்கு விக்கி வந்துட்டு, சார் ஒரு ஹால்ஃப் டே லீவ் வேணும்னு கேட்கான். சேர்ந்த மொத நாளே லீவா அப்படின்னு கேட்க, சார் இது என்னோட பர்த்டே பார்ட்டி. நான் கண்டிப்பா போய் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றான். பார்ட்டினா சாதா பார்ட்டியா? இல்ல சரக்கு உண்டான்னு கேட்கவும், சரக்கு இருக்கு. உடனே நம்மளும் நானும் வரேன் அப்படின்ட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு மறுநாள் வீட்டுக்கு வரும்போது, முந்தின நாள் ஒரு நியூஸ் ஓடுச்சு இல்லையா? அவரோட அப்ப வந்து முந்தின நாள் ஒரு நியூஸ் ஓடுச்சு இல்லையா? அவரோட ஃப்ரெண்ட் இல்லன்னா லவ்வர் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அதே மாரி மறுநாள் அந்த நியூஸ்ல வந்து அவரோட ஃப்ரெண்ட் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அத பார்த்தா நம்ம வீட்டு ஓனரு, "அடேங்கப்பா! உன்ட்ட இவ்ளோ டேலண்ட் இருக்கா? நானும் உன்ன என்னமோ நெனச்சேன்" அப்படின்னு சொல்லவும், "பின்ன என்கிட்ட அவ்ளோ டேலண்ட் இருக்கு. சரி அவ்ளோ டேலண்ட் இருக்குல்ல உனக்கு. இந்த பர்ஸோட ஓனர கண்டுபிடிச்சுன்னு கேட்கிறேன். கண்டுபிடிச்சு குடுக்க மாட்டேங்க. அட நீங்க இன்னும் அந்த பர்ஸ விடலையா? அடே அந்த பர்ஸ்ல கொஞ்சம் பணமும், ஒரு செயினும், கொஞ்சம் துண்டு சொட்டும் இருந்துச்சு. மேபி கஷ்டப்படுறவங்களா கூட இருக்கலாம். அதனால தான் உன்ட்ட குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லவும், சரி இந்த கேஸ நான் கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு யாரு பீஸ் தருவான்னு கேட்கும்போது, "ஓ! உனக்கு பீஸ் தான் வேணும்ல. நீ இந்த வீட்டுக்கு 4 மாசமா வாடகை தரல. நீ இந்த பர்ஸோட ஓனர கண்டுபிடி. நான் வாடகைய கழிச்சுறேன்னு" சொன்னதும், சரி ஓகே நல்ல டீலா இருக்கே. கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பர்ஸ வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த பர்ஸ்ல ஏதாச்சும் குழு இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கும்போது அதுல செயினு, பணம், கொஞ்சம் துண்டு சுட்டு, அப்புறம் ஒரு மெமரி கார்டு ஒண்ணு இருக்கு. மெமரி கார்டுல ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, பாஸ்வேர்ட் இல்லாம ஓப்பன் பண்ண முடியல. சரி மெமரி கார்டு தான் ஓப்பன் ஆகல. இந்த சீட்டையாவது சேர்த்து வச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு விக்கி வர்றான். உடனே அவன் கையில இந்த சீட்ட குடுத்துட்டு, "இதுல ஏதாவது குழு கிடைக்கான்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே, இது ஒரு பேங்க் பேப்பர்ன்னு கண்டுபிடிச்சிடுறான். அவனோட பேர் இல்ல. ஆனா லோன் நம்பர் மட்டும் இருக்கு. இத வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படிங்கவும் நம்ம ஹீரோவும், உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் மேனேஜர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கால் பண்றான். இந்த பேங்க் மேனேஜர் எப்படி அவருக்கு பழக்கமா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆளு முதல்ல ஒரு இத்தன வீடியோ எடுத்திருப்பான் இல்லையா? அதே மாரி நம்ம அந்த பேங்க் மேனேஜரும் நம்ம ஆள்ட்ட மாட்டியிருப்பார் போல. அந்த மாரி சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. அந்த ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டு தான் நம்ம ஆள்ட்ட டீட்டெயிலே கேட்காப்புல. நம்ம ஆளு அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு பதறி அடிச்சு டீட்டெயில் எடுத்து பார்க்கும்போது அது பூஜான்னு ஒரு பொண்ணோட லோன் நம்பர்ன்னு தெரியுது. உடனே அந்த பூஜாவோட அட்ரஸ் வாங்கிட்டு, அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்க இருந்த பொண்ணுங்கலாம், "இது பூஜாவோட பர்ஸ் தான். ஆனா பூஜா காணாம போய் 4 நாள் ஆகுது. இது அவங்க அம்மாவுக்கும் தெரியும். ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோங்கிறாங்க." அப்புறம் அவருக்கு எதுவும் லவ்வர் எதுவும் இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணுங்களும், "ஆமா சார் இருந்தாங்க. ஆனா பிரேக்கப் ஆயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தன் அவள ஃபாலோ பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். பூஜாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா. அதுக்கப்புறம் அவன காணோம்." அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருந்த பூஜாவோட ஃபோட்டோலாம் அவரோட ஃபோன்ல எடுத்துட்டு, "பூஜா காணாம போறதுக்கு முன்னாடி எதுவும் உன்கிட்ட சொல்லிட்டு போனாளான்னு?" கேட்கும்போது, "ஆமா சார். அவளோட எக்ஸ் லவர் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனதா சொல்றா." "ஓகேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேரா அந்த ஓனர் அம்மாவ பார்த்து, பர்ஸோட ஓனர கண்டுபிடிச்சான். அது ஒரு பொண்ணு. பொண்ணு பேரு பூஜா அப்படின்னு சொல்லி அவளோட எல்லா டீட்டெயிலுமே சொல்றான். ஆனா அதுல ஒரு பிரச்சனை. அந்த பொண்ண காணாம போய் 4 நாள் ஆகுது. அம்மா நீ ஏன் அந்த காணாம போன பொண்ண கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லவும், சரி அப்படியே நான் தேடி கண்டுபிடிச்சாலும் அந்த பொண்ணு என்ன திட்ட தான் போகுது. பீஸா தரப்போகுதுன்னு சொல்லவும், நீ ரிப்பேர் ஆக்குன காருக்கு கிட்டத்தட்ட 50,000 செலவாயிருக்கு. நீ இந்த கேஸ எடுத்துக்கிறேன்னு சொல்லு. நான் அதையும் கழிச்சுக்கிறேன்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவள கொஞ்ச நாளா தொந்தரவு பண்ணியிருப்பான் இல்லையா? அந்த பையன தேடி அவனோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அவன் அம்மாட்ட கேட்டோம் அப்படின்னா, அந்த அம்மா வந்து, "இல்ல என் பையன் எனக்கு காணோம். எங்க போனான்னு தெரியல. வீட்ல இருந்த நகையும் பணத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு லோக்கல் ரவுடிய பார்த்து, "இந்த பையன் எங்க இருப்பான்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் இருக்கிற இடத்தையுமே சொல்றான். உடனே அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சதும் அவன பிடிக்கலான்னு சொல்லி போறாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவ அடிக்க வராங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் எல்லாரையுமே அடிச்சு போட்டு, நம்ம ஹீரோ அந்த ஆல்ஃபய பிடிச்சு விசாரிக்கும்போது, அத பார்த்து நம்ம ஆளு விக்கி, அவன் தான் ஹீரோவ பிடிச்சிருக்கான் அப்படின்னு அங்க இருந்து ஒரு ராட் எடுத்து மண்டையில ஒரு அடி அடிச்சிருந்தான். உடனே அவ்வளோதான் மயங்கி
உடனே நம்ம ஆள் 2 பேரையும் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துருந்தாங்க. இப்போ அந்த ஓனர் லேடியும், ஆல்ஃபியோட அம்மாவும் அங்க வந்துட்டு நடந்தது எல்லா உண்மையும் சொல்லிட்டு 2 பேரையும் வெளிய எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்து அந்த மெமரி கார்ட ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோவும் விக்கியும் சேர்ந்து என்னெல்லாமோ பாஸ்வேர்ட்லாம் போட்டு பார்க்காங்க. காம்ப்ளிகேட்டடா நெறைய பாஸ்வேர்ட் யூஸ் பண்றாரு. ஆனா ஓப்பன் ஆகல. கடைசியா நம்ம வீட்டோட ஓனர் அம்மா வந்து நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பாஸ்வேர்ட போடுறாங்க. ஓப்பன் ஆக மாட்டேங்குது. 4வதா பூஜா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஓப்பன் ஆயிருது. இந்த பாஸ்வேர்டே கண்டுபிடிக்க முடியல. நீலாம் ஒரு டிடெக்டிவா அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பார்க்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த மெமரி கார்ட்ல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒரு வீடியோ மட்டும் கிடைக்கும். அந்த வீடியோல இருக்க ஆடியோ வச்சு அது 3 இருக்க ஒரு ஹோட்டல்ங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம விக்கியும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஒவ்வொரு ஹோட்டலா தேடி கடைசியா ஒரு ஹோட்டல்ல அந்த வீடியோல இருந்த வால்பேப்பர் வச்சு இந்த ஹோட்டல் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட பழைய போலீஸ் ஐடி காமிச்சு ரிஜிஸ்டர் புக் வாங்கி அட்ரஸ தேடுறாங்க. அதுலயுமே நம்ம பூஜாவோட அட்ரஸ் தான் இருக்கு. என்ன பண்ண அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அதுல பேமெண்ட் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா பேங்க் டீடைல் மூலியமா நம்ம ஆள் பே பண்ணியிருக்காரு. உடனே மறுபடியும் நம்ம பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி அந்த டீடைல குடுத்து கேட்கும்போது தான் அது கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதா சொல்றாரு. உடனே கார்த்தியோட அட்ரஸுமே வாங்கிட்டு அந்த வீட்ல போய் வீட்டுக்கு யார் வரா? கார்த்தி வாரானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு போறா. இந்தாம்மா இது கார்த்தியோட வீடாச்சே நீ யாருன்னு கேட்க, நான் கார்த்தியோட தங்கச்சி தான். நீங்க யாருன்னு கேட்கவும், நான் பூஜான்னு ஒரு பொண்ண தேடி வந்திருக்கேன். உங்க அண்ணன் இருந்தா சொல்லு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இவ புதுசா ஒரு குண்ட தூக்கி போடுறா. 2 வருஷமா எங்க அண்ணன காணோம். நானும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் குடுத்து பார்த்துட்டேன். ஆனா கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லும்போது, அப்படியா பூஜா பத்தி உங்களுக்கு தெரியுமா நந்தின்னு கேட்கும்போது, இல்ல சார் எங்க அண்ணன் ஒரு பொண்ண லவ் பண்ணான்னு தெரியும். ஆனா நான் அந்த பொண்ண பார்த்ததில்ல. அப்ப நான் கல்கட்டாவுல இருந்ததாவும், டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததாவும் சொல்றா. உடனே உங்க அண்ணன் என்னைக்கு எக்ஸாக்ட்டா காணாம போனாருன்னு சொல்லி விசாரிச்சுட்டு, உங்க ஃபோன் நம்பர் குடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அக்கம் பக்கத்துலலாம் விசாரிக்கிறான். அப்போ ஒரு லேடி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வருவான், போவான். மத்தபடி ஆனா யாரு கூடயும் பேச மாட்டான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்ததாவும், இன்னொரு லேடி வந்து இது அவங்க அப்பாவோட இடம். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையன் வர ஆரம்பிச்சான். இப்போ அவன் காணாம போனதுக்கு அப்புறம் தான் அவனோட தங்கச்சி வராங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நந்திதாவ கூப்பிட்டுட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டேஷன்ல போய் கார்த்திய பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு வெளிய வரவும் அவங்களுக்கு ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்குன்னு சொல்லவும், உடனே டான்ஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாள் விக்கிக்கு ஒரு நாய கண்டுபிடிக்கிற கேஸ குடுத்துட்டு, நம்மாள் டான்ஸ் ப்ரோகிராம் போயிடுறாரு. அப்புறம் டான்ஸ் ப்ரோகிராம் முடிஞ்சு நந்திதாவ டிராப் பண்ண நம்ம ஹீரோவும், நந்திதாவோட ஃப்ரெண்டும் 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே 2 ரவுடி காருக்கு முன்னாடி வண்டிய கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. யார் அவங்க? உங்களுக்கு அவங்கள தெரியுமா? அப்படின்னு சொல்லி நந்திதாட்ட கேட்கும்போது, ஆமா சார் நான் கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன். பணத்த கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என்ன இப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல சார் அவங்களுக்கு தேவை இவளோட பணம் இல்ல. இவ தான் அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட் சொல்றா. உடனே நம்ம ஆளுங்க கார்ல இருந்து கீழ இறங்கி போய் நான் தரேன் பணம் எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், 18,26,000 அப்படின்னு சொல்லவும், நம்ம ஆளு வாய பொளந்துட்டு நிக்கிறான். ஓரமா போங்க சார் பணம் வேண்டாம் நந்திதாவே போதும் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஆளு அவங்கள போட்டு அடிச்சு விரட்டி விட்டுறான். என்னம்மா நந்திதா இவ்வளோ கடனா அப்படின்னு கேட்கவும், இல்ல சார் இது கார்த்தி வாங்குன பணம் நான் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு இருக்கேன். அதனால என்ன தொந்தரவு பண்றாங்க. உடனே நம்ம ஆளு ஹீரோயின கொண்டு வந்து வீட்ல டிராப் பண்றாரு. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லவும், இல்ல சார் நைட் ஆயிட்டு நாளைக்கு வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நந்திதா சொல்றாங்க. இல்லம்மா இது லோ பட்ஜெட் இன்வெஸ்டிகேஷன். அதனால நீங்க இன்னைக்கே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு எப்படி இந்த டான்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க அம்மாவும் அப்பாவும் தமிழ்நாட்டுல தான் இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு கேரளா, எங்க அம்மாவுக்கு தமிழ்நாடு. 2 பேரும் ஒரு டான்ஸ் குரூப்ல தமிழ்நாட்டுல வேலை பார்த்தாங்க. அதனால எனக்கு டான்ஸும் எங்க அண்ணனுக்கு நடிப்பும் பிடிக்கும்னு சொல்லும்போது, கார்த்தி நெறைய ஸ்டேஜ்ல ஷோ பண்ணியிருக்கான்னு சொல்றா. அப்பயே அங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு 14 வயசு இருக்கும்போது என் காட்டுல ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சு. அத ட்ரீட்மெண்ட் பண்ண ரொம்ப செலவு ஏற்பட்டதால நம்ம ஃபேமிலியோட இங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு, உடனே நம்மால அவனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்ததையும், ஃபேக் சர்டிபிகேட் குடுத்து வேலைக்கு சேர்ந்து, ஒரு கேஸ்ல கார் கலர மாத்துனதுனால கண்டுபிடிச்சு வேலைய விட்டு அனுப்பிட்டாங்கன்னு அவனோட கதைய சொல்லி முடிக்கிறான். முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது கார்த்திக் வேலை பார்த்த கம்பெனி போய் விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்களும் ஒண்ணும் பெருசா சொல்லல. அதுக்கப்புறம் வேலை பார்த்தப்போ தங்கியிருந்த வீட்டு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட போய் விசாரிக்கும்போது, அங்க இருந்த பெரியவர் ஒருத்தர் வந்து அவன் காணாம போன மறுநாள் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு வந்ததாவும், அந்த பொண்ணோட ஃபேஸ் எனக்கு தெரியல ஆப்ரேஷன் பண்ணதுனால, அதான் நான் கடைசியா அவங்கள பார்த்த நாள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு வந்து கார்த்தி வேலை பார்த்தான் இல்லையா, அந்த கம்பெனி மேல இருக்கிற ஒரு 3 பேர் மேல ஒரு சந்தேகம் வருது. ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போஸ்டர் கார்த்தி காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி 3 பேரோட ரியாக்ஷனையுமே பார்க்குறாங்க. அப்போ அதுல ஒருத்தன் மட்டும் ரியாக்ட் பண்ணி நம்ம ஹீரோவ அடிக்க வைக்க ஆள் அனுப்புறான். அதுக்கப்புறம் அவன வீட்டுக்கு வர வச்சு கன் பாயிண்ட்ல மிரட்டி கேட்கும்போது, கார்த்திக் பைக்ல இடிச்சு தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டா சொல்லி ஒரு இடத்த சொல்றாங்க. அதே டைம் நம்ம ஹீரோ வந்து தமிழ்நாடு போயிருப்பாரு. தமிழ்நாடு போய் கார்த்தி வேலை பார்த்தாமலே அந்த டிரான்ஸ்குரூப் அதுல போய் விசாரிச்சிருப்பாரு. விசாரிச்சப்போ அங்க இருக்க ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கார்த்தி வந்து லேடி கெட்டப்லாம் வந்து போடுறதுக்கு ஆர்வம் காட்டுவான். கார்த்திக் லேடி கெட்டப் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ இங்க வந்தோம் அப்படின்னா, போலீஸ்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி, கார்த்தி அந்த தண்ணிக்குள்ள விழுந்தான்ல, அந்த இடத்த வந்து சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணும்போது அங்க வந்து ஒரு லேடியோட பாடி தான் கிடைக்கி. கார்த்தியோட பாடி இல்ல. அந்த லேடி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த லேடி தான் பூஜா. இப்போ நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் நந்தினிய தேடி போறான். நந்தினிய பார்த்து இந்த இடத்துல பாடி இருந்துச்சு. ஆனா அது கார்த்தியோட பாடி இல்ல. அது பூஜாவோட பாடி அப்படின்னு சொல்லவும்,
அப்போ நந்தினி கார்த்தி உயிரோட தான் இருக்கானா? கார்த்தி கண்டிப்பா கிடைச்சிருவானா? அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால்ல யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்த்தி வேலை பார்த்த டிராமாஸ் குரூப்போட ஓனர் பேசுவாரு. அப்பந்தான் அந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஸ நமக்கு ரிவீல் பண்றாங்க. கார்த்திக்கு தங்கச்சி இருந்தது உண்மதான். ஆனா அவ 14 வயசுலயே ஹார்ட் ப்ராப்ளத்தால இறந்துட்டா. அப்படின்னு சொல்லவும் நம்ம ஆளு ஷாக்லயே அப்படி இல்ல நான் இப்ப நந்தினி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நந்தினி உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரும் இல்ல கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. நந்தினி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் தான், இவ்வளவு நாளா நந்தினியா வாழ்ந்துகிட்டு இருந்ததே கார்த்தி தான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. உடனே நந்தினிட்ட நீ தானே என்ன கார்த்தி அப்படின்னு சொல்லவும், ஆமா ஏன் இப்படி என்ன எல்லாரும் தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன கொல்ல ட்ரை பண்றா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்ட்டா விக்கி வந்து நம்ம ஹீரோவ சேவ் பண்ணிருவாரு. சோ அதோட படத்தையுமே முடிச்சிடுறாங்க.